அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். குரோதி வருடம் ஆவணி மாதம் 21ஆம் தேதி வெள்ளிக்கிழமை, வளர்பிறை 6/9/2024. திருதியை திதி பிற்பகல் 3:02 வரை. அதன் பிறகு சதுர்த்தி திதி. அஸ்தம் நட்சத்திரம் காலை 9:23 வரை. அதன் பிறகு சித்திரை நட்சத்திரம். சமநோக்கு நாள். அமிர்த யோகம் காலை 9:23 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 6:45 7:30 வரை. மதியம் 1 மணியிலிருந்து 2 மணி வரை. மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 10 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சூரியனும் புதனும், கன்னியில் சந்திரன் சுக்கிரனுடன் கேது, கும்பத்தில் சனி பகவான் வக்ரமாக, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் குரு பகவான், மிதுனத்தில் செவ்வாய். இன்று என்ன செய்யலாம்? திருமணம், சீமந்தம், உபநயனம் செய்ய, புது பதவி ஏற்க, வங்கி கணக்கு தொடங்க, தாலிக்கு பொன் உருக்க, சொத்து பத்திரப்பதிவு செய்ய நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களை பார்ப்போம். மேஷராசிக்காரர்களே, வார்த்தைகள் மிகவும் பலம் வாய்ந்த ஆயுதம். அதை மற்றவர்களை தாக்குவதற்காக பயன்படுத்தாதே, தன்னை தற்காத்து கொள்வதற்காக பயன்படுத்து. ஆமாங்க, அதனால தாங்க கடுமையாக யாரையுமே நீங்கள் விமர்சித்து பேச மாட்டீங்க. ஏதோ அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அதுக்காக நாம் ஏன் வருத்தப்படுவான? அவங்களா அவங்கவுங்க பார்த்து அவங்கள திருத்திக்கிட்டோம், நாம ஏன் அவங்கள போய் சிரமப்படுத்துவான என்று எங்கும் எப்போதும் கடுமையான வார்த்தைகளை தூக்கி எறிந்து விட்டு கனிவான வார்த்தைகளால் மற்றவர்களின் இதயத்தில் இடம் பிடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறுங்க. எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. பணவரவும் இன்றைய தினத்தில் திருப்திகரமாக இருக்குங்க. கைமாத்தா வாங்கின பணத்தையும் தந்து முடிப்பீங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த தங்க நகைகள் புது டிசைனில் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. வண்டி கூட கொடுத்துட்டு புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. இந்த மொபைல் ஃபோனில் வர வர சத்தமே கேட்க மாட்டேங்குது, கத்தி பேசினா கூட சத்தம் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் சிரமத்துக்கு இருந்த அந்த மொபைல் ஃபோனை மாற்றிட்டு புதுசு நீங்கள் வாங்குவீங்க. அதே மாதிரி விளையாட்டு சாதனங்கள் பிள்ளைங்க ரொம்ப நாளாக கேட்டுருந்ததையும் வாங்கி கொடுப்பீங்க. வியாபாரமும் இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குங்க. ஏன்னா குரு பகவான் 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் லாபம் எல்லாமே உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்தில் உங்கள் கை இன்னைக்கு ஓங்கி இருக்கும். நீங்கள் வச்சது தான் சட்டமாகும். ஏன்னா அந்தளவுக்கு கடுமையாக உழைப்பீங்க. மூத்த அதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் ராசிக்கு 6வது வீட்டில் சுக்கிரன் இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சந்தேகத்தால் சங்கடங்கள் வராமல் பார்த்துங்க. அதே மாதிரி விலை உயர்ந்த பொருட்களை இரவல் தரவும் வேண்டாம், பெறவும் வேண்டாம். அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்ல. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களை,
காயங்கள் இன்றி காலம் எதையும் கற்றுக் கொடுப்பதில்லை. ஆமாங்க, காயப்பட்டாதாங்க அது மனசில் நிற்கிது. காயப்படாமல் இருந்தால் நான் மாட்டம் ஓடின்னு இருப்போம் இல்லைங்களா? அதனால தாங்க காலமும் கடவுளும் நமக்கு சில காயங்களை கொடுத்து நம்மை மகான்களாக மாற்றுகின்றார்கள். ஆமாங்க, எத்தனையோ அவஸ்தைப்பட்டதுனால தான் வாழ்க்கையில் எத்தனையோ காயங்கள் அடைந்ததுனால தான் இன்றைக்கி நீங்கள் கம்பீரமாக எழுந்து நிற்கிறீங்க. எங்கும் எப்போதும் அனுபவ அறிவால் சாதித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு யோகாதிபதிகள் சூரியனும் புதனும், அவங்க 2 பேருமே சேர்ந்து 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குறாங்க. வீடு வாங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. இருக்கிற வீட்டை பெருசுபடுத்துறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஒரு சிலர் பழைய மனையை கொடுத்துட்டு புறநகர் பகுதியில் இருக்கிற வீட்டு மனையை கொடுத்துட்டு நகரப்பகுதியில் ஏதாவது குடியிருப்பு ஃப்ளாட்ஸ் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. ஏற்கனவே லோன் இருக்குது, பிள்ளைங்க வளர்ந்துன்னு இருக்காங்க, அவங்க படிப்பு செலவு இருக்குது, இதெல்லாம் மனசுக்குள்ளார ஒரு பக்கம் ஓடிட்டு தான் இருக்குது. இருந்தாலும் லாபஸ்தானத்தில் ராகு இருக்கிறதுனால ஏதாவது ஒரு சொத்து வாங்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. முன்பணம் கொடுத்து அக்ரிமெண்ட் போடுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. பழைய நண்பர்களையும் இன்றைக்கி நீங்கள் சந்தித்து பேசுவீங்க. உறவினர்களாலும் இன்றைக்கி மகிழ்ச்சி உண்டு. கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் அதிகரிக்குங்க. வாக்குஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர்னு கொஞ்சம் கோபமாக பேசுறது அதெல்லாம் மாற்றிக்கிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும், ஜெயிச்சு காட்டுவீங்க. வியாபாரத்திலேயும் திடீர் லாபம் எல்லாமே இன்றைய தினத்தில் உண்டுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, ஆசைகளுக்குத்தான் எதிர்காலம் தேவைப்படும். ஆனால் ஆனந்தமாக வாழ்வதற்கு நிகழ்காலமே போதும். நான் பெரிய வீடு வாங்கணும், நான் பெரிய கார் வாங்கணும், 4 பேர் மத்தியில் கம்பீரமாக கௌரவமாக இறங்கணும், இதெல்லாம் எதிர்காலத்தை பற்றிய ஆசைகள். இன்றைக்கி நான் நல்லா இருக்கணும், இன்றைக்கி என் முன்னால் இருக்கிற கடமைகளை சவால்களை நான் நல்ல முறையில் செய்து முடித்து ஜெயிச்சு காட்டணும். அது நிகழ்காலத்துக்கான ஆசைகள். ஆமாங்க, அதனால தாங்க அடுத்தடுத்து 2 வருஷம் 3 வருஷம் கழித்து ஆக போகிறத நினச்சிக்கிட்டு சும்மா கனவு கண்டுட்டு இருக்கிறத விட கை முன்னால் கண்ணு முன்னால் இருக்கக்கூடிய கடமையை கச்சிதமாக செய்து முடிப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் புதன் சூரியனோட உட்கார்ந்துருக்காரு, தைரிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. திடீர் பணவரவு உண்டு. பெரிய பதவிகள் பொறுப்புகள் அதெல்லாம் கூட தேடி வர வாய்ப்பு இருக்குது. கண்டும் காணாமல் போயின்னு இருந்த சில நண்பர்கள் உறவினர்கள் வலிய உங்ககிட்ட பேசுவாங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் அறிமுகமாகுவாங்க. ரொம்ப நாளாக போகணும்னு நினச்சின்ற கோவிலுக்கும் சென்று பிரார்த்தனைகளையும் நிறைவேற்றிட்டு வருவீங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதி சுக்கிரனும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார், 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். அதனால் எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. வண்டி வாகனம் புதுசு வாங்க வாய்ப்பு இருக்குது. பழைய நகையை கொடுத்து புது டிசைனில் நகை வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல லாபம் எல்லாமே இருக்குதுங்க. புது பங்குதாரர்களும் அறிமுகமாகுவதற்கு வாய்ப்புகள் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. 12ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கிறதுனால திடீர் பயணங்கள் இருக்கும். ஒரு சிலருக்கு வெளிநாடு போகிறதுக்கு விசா கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருக்குங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் உடைபடும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, சிறகு கிடைத்தால் பறப்பது மட்டும் வாழ்க்கை அல்ல, சிரமம் கிடைத்தாலும் சுமப்பதுதான் வாழ்க்கை. ஆமாங்க, வாழ்க்கைங்கிறது கலந்து கட்டி இருக்கிறது தாங்க. இது நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போ நடந்தாலும் எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய மன உறுதிக்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. தைரிய ஸ்தானத்தில் 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க. அதுலேயும் உங்கள் ராசிநாதன் சந்திரன் 3வது வீட்டில் தான் உட்கார்ந்துருக்கிறாரு. 2 பேரோட சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் கம்பீரமாக பேசுவீங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் தைரியமாக இருப்பீங்க. ஏற்கனவே கண்டகச்சனி, அஷ்டமத்து சனின்னு ஏகப்பட்ட அனுபவம். வாழ்க்கையில் பார்க்காத கஷ்டமே கிடையாது. எல்லாம் அடிபட்டு வந்தாச்சு. இப்போ சொன்னாலும் ஒரு புத்தகம் எழுதுகிற அளவுக்கு நீங்கள் பெரிய அளவுக்கு அனுபவசாலியாக ஆயிட்டீங்க. இன்றைக்கி எல்லா வகையிலுமே ஜெயிச்சு காட்டுவீங்க. எப்படி இருக்கணும், எப்படி இருக்கக்கூடாது, இதெல்லாம் உங்களுக்கு அத்துப்படி. பணவரவு இன்றைக்கி எதிர்பார்த்த அளவுக்கு இருக்கும். கைமாத்தா வாங்கின பணத்தையும் இன்றைக்கி நீங்கள் தந்து முடிப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. குரு பகவான் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஒரு சிலருக்கு ஷேர் மார்க்கெட் மூலமாக பணம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. ஒரு இடம் கொடுத்துடலான்னு பார்த்துட்டு இருக்கீங்க. இன்றைக்கி நீங்கள் நினைக்கிற விலைக்கு அந்த இடம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. செவ்வாய் மறைஞ்சு கிடக்கிறாரு. பெற்றோருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. தாய் வழி உறவினர்களால் கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும். புது வேலைக்கு நீங்கள் விண்ணப்பித்திருக்கீங்க, கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வெளிமாநில வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதே மாதிரி வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கூடுதலாக லாபம் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. உத்தியோகத்திலையும் நல்ல பேர் கிடைக்குங்க. எல்லாருமே பாராட்டும்படியும் இன்றைக்கி நீங்கள் நடந்துப்பீங்க. இன்றைய தினம் ஒரு சிலருக்கு திடீர் பணவரவும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. அதே போல் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அருமையாக இருக்குது. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் டென்ஷனும் இருக்கும், வீண் செலவும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, நீ உயர்ந்தவனாக வாழ வேண்டாம், ஆனால் எதற்கும் உதவாதவனாக வாழ்ந்து விடாதே. ஆமாங்க, இதெல்லாம் பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்கங்க. ரொம்ப பெருசாக வசதி வாய்ப்போடு நாம் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. ஆனால் ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாமல் நாம் இருந்துடக்கூடாதுங்க. அதனால தாங்க நாமும் வளரணும், அடுத்தவங்களையும் வளர்க்கணும்னு எங்கும் எப்போதும் புதிய சிந்தனைகளுடன் உழைத்து கொண்டே இருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதன் சூரியன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறாரு. தனாதிபதி புதனோடு சேர்ந்து உட்கார்ந்துருக்கிறாரு. செல்வாக்கு அதிகரிக்குங்க. பேச்சில் ஒரு தெளிவு இருக்குங்க. குழப்பங்களிலிருந்து விடுபட்டு இன்றைக்கி நீங்கள் தைரியமாகவும் இருப்பீங்க. ஆனால் உங்களுடைய ராசியை சனி பகவான் பார்க்குறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. இனந்தெரியாத ஒரு பயம், வயிறு வலிக்குது, வேறு ஏதாவது பெரிய பிரச்சனை இருக்குமோ, நெஞ்சு வலிக்குது, இசிஜி எடுத்து பார்த்துடலாமா, இப்படி தேவையில்லாத குழப்பங்கள். அது ஏதோ கேஸ்ட்ரிக் ட்ரபிளில் கொஞ்சம் நெஞ்சு வலிச்சிருக்கு, அதுக்காக பயப்படுறதா அப்படின்னு அப்புறம் உங்கள் உள் மனசு சொல்ல ஆரம்பிக்குங்க. கண்டகச்சனி இருக்கிறதுனால தான் சின்னதாக ஒரு கலக்கம் அடிமனசுக்குள்ளார இருந்துருக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு எல்லா வகையிலுமே சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால ஜெயிச்சு காட்டுவீங்க. விஐபிகள் அறிமுகமாகுவாங்க. அதே மாதிரி பெரிய பதவிகள் பொறுப்புகள் வரும். பிரபல யோகாதிபதி செவ்வாய் லாபத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். வியாபாரத்தில் பங்குதாரர்கள் ஆதரவாக இருப்பாங்க. ஆனால் கூட வேலை பார்க்கக்கூடியவங்க, அதாவது வேலையாட்களால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. பெற்றோருடன் இருந்து வந்த
மனக்கசப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டு. பிள்ளைகளாலும் இன்னைக்கு சந்தோஷம் உண்டுங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் சிக்கனமாக இருக்கிறது நல்லது. வீண் செலவுகளை குறைப்பது நல்லதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களை, புகழ்ச்சியில் வளர்பவர்களுக்குத்தான் பிறர் துணை தேவை. ஆனால் முயற்சியில் வளர்பவர்களுக்கு தன்னம்பிக்கையே துணை. ஆமாங்க, நீங்கள்லாம் முயற்சியில் வளரக்கூடியவங்க. சின்ன வயசுலேருந்தே அடிபட்டு யாருடைய துணையும் இல்லாமல் திக்கி திணறி தட்டு தடுமாறி விழுந்து எழுந்து இன்றைக்கி நீங்கள் சாதிச்சுட்டு இருக்கீங்க. அதுக்கெல்லாம் காரணம் தன்னம்பிக்கை தாங்க. சிறந்த தன்னம்பிக்கையாளர்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குது. ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எல்லா வேலையும் நீங்கள் தான் இழுத்து போட்டு பார்க்க வேண்டியிருக்கும். திடீர்னு முன்கோபம் எல்லாம் வரும். குடும்பத்தில் யாருமே நம்மளை சரியாக புரிஞ்சிக்கல. எவ்வளோ நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? எத்தனை வருஷமாக நான் கஷ்டப்பட்டுருக்கேன் தெரியுமா? ராப்பகலாக தூங்காமல் இந்த குடும்பத்தை எப்படியாவது முயற்சி பண்ணி முன்னுக்கு கொண்டு வரணும்னு சொல்லிட்டு உழைச்சின்னு இருக்கேன் தெரியுமா? என் கஷ்டத்தை நான் இன்னை வரைக்கும் யாருக்கிட்டையுமே சொல்கிறதில்லன்னு மனசுக்குள்ளாரையே குமரின்னு இருப்பீங்க. ஏன்னா ராசிக்குள்ளார சந்திரன் இருக்கிறதுனால காலையில் 9:23 வரைக்கும் ஹஸ்த நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்கிறாரு. அதனால் ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று இருந்த கஷ்டம், டென்ஷன் அதெல்லாம் இன்னைக்கு இருக்காது. காலையில் 9:23 ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. ஆனால் சித்திரை நட்சத்திரக்காரர்கள் தான் இன்னைக்கு கொஞ்சம் கவனமாக இருக்கணும். காலையில் 9:23 சித்திரை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால சித்திரை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை தவிர்க்கிறது நல்லது. விவாதங்களை தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எல்லாமே சுமாராக தாங்க இருக்கும். ஆனால் உத்திரம் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. வியாபார உத்தியோக விஷயங்களும் லாபகரமாக இருக்குங்க. பிள்ளைகளை அவங்க போக்கில் கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது நல்லதுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. இளம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் சற்றே பொறுமை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, இழந்ததை நினைத்து ஒருபோதும் கவலை கொள்ளாதே. ஏனென்றால் இருளை இழந்தால்தான் பகலை பெற முடியும். ஆமாங்க, இருட்டை இழக்கிறதுக்கு நாம் விட்டு கொடுக்கலன்னா வெளிச்சத்தை பார்த்துட முடியுமா? அதனால் ஒவ்வொரு இழப்பிலும் ஒரு பெரிய வெற்றி இருக்கிறது. ஒவ்வொரு இழப்பிற்கு பிறகும் மிகப்பெரிய சாதனை இருக்கிறது. அப்படிங்கிறதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு இலைகள் உதிரட்டுமே, புதிய இலை துளிர்க்கட்டுமே என்று எப்போதும் எதிர்காலத்தை பற்றி நினைத்து வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. செலவு தாங்க தலைக்கு மேலே போயின்னு இருக்குதுங்க. கட்டுப்படுத்தவே முடியல. கடனும் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் ஓடின்னு இருக்குங்க. குரு பகவான் வேற 8வது வீட்டில் உட்காந்துக்கிட்டு உங்களை உருட்டி புரட்டின்னு இருக்காரு. இதில் 10 அதில் 10 அதில் 10 அங்கங்கே 10 வாங்கி 100 ஆக்கி எப்படியோ வாழ்க்கை ஓடின்னு இருக்குங்கிற மாதிரி சில நேரங்களில் கவலைகள் ஒரு பக்கம் இருக்குங்க. ஆரோக்கியம் அப்பப்போ தொந்தரவு கொடுக்குது. நல்லா இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஆனால் திடீர்னு கை கால் வலிக்குது, சோர்வாக இருக்குது அப்படிங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. காரணம், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் நீச்சமாகி 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால ஆரோக்கியத்திலையும் கொஞ்சம் அக்கறை காட்டினா நல்லதுங்க. பயணங்களை முடிஞ்ச வரைக்கும் தவிர்க்க பாருங்கள். கொஞ்சம் அலர்ஜி, இன்ஃபெக்ஷன் இதெல்லாம் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. செவ்வாய் 9வது வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகமாகுங்க. அதே மாதிரி வீடு மனை வாங்கிறது, விற்கிறது
அதெல்லாம் இன்றைக்கி உங்களுக்கு சாதகமாக இருக்கும், லாபகரமாகவும் இருக்குங்க. சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்காங்க. பிள்ளைகளால் செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். நல்ல பிள்ளைங்க தான் இருந்தாலும் செலவு வைக்குதுங்களே அப்படின்னு ஒரு பக்கம் ஆதங்கம் இருக்குங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்கும், நல்ல லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் சின்ன சின்ன வாக்குவாதங்கள், வேலை சுமைகள் அதெல்லாம் இன்றைக்கி இருக்குங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு கோபம், வேலை சுமை இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, அற்புதமாக இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாகவே உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, காயப்படுத்தும் இதயம் எப்போதும் கல்லாகத்தான் இருக்கும். ஆனால் காயங்களை தாங்கக்கூடிய இதயம் எப்போதும் அன்பாகத்தான் இருக்கும். ஆமாங்க, யார் என்ன சொன்னாலும் சரி அதெல்லாம் தாங்கிக்கிட்டே இருக்கிறவங்க, தாக்கு பிடிச்சு நிற்கிறவங்க நீங்கள் தாங்க. காரணம், உங்களை பற்றி உங்களுக்கு நல்லா தெரியுங்க. அதனால தான் அடுத்தவங்க சொல்கிற விமர்சனங்கள், வதந்திகள், உங்களை பற்றி தவறாக பரப்பிவிடக்கூடிய விஷயங்கள், இதை பற்றிலாம் நீங்கள் கவலைப்படாமல் எங்கும் எப்போதும் நேர்பாதையில் பயணம் செய்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் ஆளுமைத்தன்மை இன்னைக்கு அதிகமாகுங்க. தடாலடி முடிவுகள்லாம் எடுப்பீங்க. தள்ளி போனவங்க கிட்ட வந்து பேசுவாங்க, உங்களை நேசிப்பாங்க, மதிப்பாங்க, விசாரிப்பாங்க. அதே மாதிரி வீடு மாறணும்னு நினச்சின்னு இருக்கீங்க, மாறத்துக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வண்டி வாகனத்தை கொஞ்சம் பார்த்து பயன்படுத்துங்க. பராமரிப்பு செலவுகள் ஒரு பக்கம் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். பழசை கொடுத்து புதுசு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வகையிலுமே இன்னைக்கு உங்களுக்கு லாபம் இருக்குது, வெற்றி இருக்குதுங்க. புதுசாக ஏதாவது ஏஜென்சி எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாடிக்கையாளர்களும் இன்றைய தினத்தில் வருவாங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானாதிபதியும் வலுவாக உட்கார்ந்துருக்கிறார் சூரியன். அப்படி இருக்கிறதுனால சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு உத்தியோகத்தில் சின்ன சின்ன சலுகைகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே பலம் சேர்க்கக்கூடிய வகையில் கேது உட்கார்ந்து இருக்கிறதுனால திடீர் பணவரவு, செல்வாக்கு இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளேயும் நெருக்கம் உண்டுங்க. 8வது வீட்டில் செவ்வாய் உட்கார்ந்து இருக்கிறதுனால பணம் காசு தொலையாமல் கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல், செலவுகள், கோபம் இருக்கும். கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கேட்ட இடத்துலெல்லாம் உதவி கிடைக்குங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, உன் உணர்வுகளை மதிக்காத இடத்தில் உரிமைகளுக்கு மட்டும் இடம் கொடுக்காதே. ஆமாங்க, உறவுக்காரங்களாக இருந்தாலும் சரி, அதுக்கடுத்து நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்முடைய உணர்வுகளை அவங்க புரிஞ்சுக்கணுங்க. நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் நஷ்டம் அப்படிங்கக்குள்ள நேரில் வந்து விசாரிக்கலைன்னாலும் மொபைல் ஃபோன்லேயாவது ஏதாவது கூப்பிட்டு எப்படி இருக்கீங்க, ஏதாவது உதவி வேணுமா, எதாவது நான் செய்யணுமா அப்படின்னு நம்முடைய உணர்வுகளை யார் பகிர்ந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு உரிமையுடன் உதவி செய்யக்கூடியவர்கள், உரிமையாக பழகக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. செல்வாக்கு இன்னைக்கு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பூர்வ புண்ணியாதிபதியின் சாரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு பொருத்தமான வரஞ்சாதகம் அமைய வாய்ப்பு இருக்குது. கல்யாணம் கூடி வர வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பேச்சுவார்த்தை நடத்துகிறவங்களுக்கு நிச்சயம் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. எல்லா வகையிலும் இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க.
நண்பர்கள் உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள், கல்யாணம், காதுகுத்து அதெல்லாமே கூட இன்றைக்கி நீங்கள் கலந்துப்பீங்க. அறகுறையாக கட்டி முடிக்கப்படாமல் இருந்த வீட்டை கட்டி முடித்து கிரகப்பிரவேசமும் செய்வீங்க. விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினம் உத்தியோகத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் கிடைக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலவரம் எப்படி இருக்குது, மார்க்கெட் நிலைமை எப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தாற் போல் இறங்கி இன்றைக்கி நீங்கள் சம்பாதிப்பீங்க, லாபம் பார்ப்பீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் சூரியனும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் சிலர் கூட்டு தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. ராசிநாதன் குரு பகவான் மறைஞ்சி கிடக்கிறதுனால ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தார் போன வாரம் வரைக்கும். ஆனால் இந்த வாரம் என்னமோ என்னை பார்த்தாலே கொஞ்சம் ஓரமாக ஒதுங்கிறாருன்னு சிலரை நினைத்து சில நேரங்களில் நீங்கள் சங்கடப்படுவீங்க. மற்றபடி எல்லா வகையிலும் இன்னைக்கு வெற்றி உண்டுங்க. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அமோகமாக இருக்குது. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக செலவுகள் இருக்குங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பயணங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலும் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு சில்வர் கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, வலிமையும் உணர்ச்சியும் சாதிப்பதை விட பொறுமையும் காலமும் அதிகமாக சாதித்துவிடும். ஆமாங்க, மன வலிமை இருக்கலாம், உடல் வலிமை இருக்கலாம், பெரிய உணர்ச்சி பூர்வமாக யோசிக்கலாம். ஆனால் அதையும் தாண்டி பொறுமையாக இருந்தோம்னா காலம் நமக்கு கதவு திறந்து விடுங்க. அதனால தாங்க காத்திருந்து காய்த்தறிந்து காய் நகர்த்துவதில் வல்லவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அமோகமாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் இன்னைக்கு ஜெயிச்சு காட்டுவீங்க. ஒரு பக்கம் 7.5 சனி போட்டு புரட்டி எடுத்துன்னு இருக்காரு, இன்னும் முடிஞ்ச பாடில்லை. 7.5 சனியிலே பாதச்சனி அடிக்கடி பயமாக இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தோடு ஒரு பக்கம் இருந்தாலும் கூட 6ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறாருங்க. 10 வருஷமாக முடியாத பல விஷயங்கள் இப்போ சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காலம் உங்களுக்கு இப்போ கனிஞ்சு வந்திருக்குது. மடமடன்னு முடிக்க பாருங்கள். சொத்து விவகாரங்கள், கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் சாதகமாக முடியும். சிலர் ராசியாக பேசி முடிச்சிடலாம். எதுக்குங்க 2 பேருக்கும் அலைச்சல், நம்ம ராசியாக போயிடலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் வருவீங்க. மகனுக்கு கல்யாண விஷயமா பார்த்துட்டு இருக்கீங்க, நல்ல மணமகள் அமைய வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி சகோதர வகையில் இருந்து வந்த புகைச்சல்கள், கரைச்சல்கள் அதெல்லாம் இன்னைக்கு சரியாகும். சகோதர ஒற்றுமை அதிகரிக்கும். கூட்டு தொழில் வியாபாரம் அதிக அளவு லாபத்தை கொடுக்கும். புது பங்குதாரர்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புது வண்டி வாகனம் வாங்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தில் இன்னைக்கு திடீர் லாபம் உண்டு. உத்தியோகத்திலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சிலருக்கு வேறு நல்ல இடத்துல வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக அலைச்சல் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, வருமானம் இல்லாத வாழ்க்கையை விட தன்மானம் இல்லாத வாழ்க்கையே அவமானமாகும். ஆமாங்க, பெருசாக சம்பாரிச்சில்லைனாலும் கௌரவமாக வாழ்ந்துட்டுருக்கோம். யாருக்கிட்டையும் போய் கை கட்டி நிற்கலை, கையேந்தி நிற்கலை அப்படிங்கிற தன்மான சிங்கங்களாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக பலம் சேர்க்கக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் தொட்ட காரியங்கள் எல்லாமே சுலபமாக நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. சூரியனும் உங்களை நேருக்கு நேராக பார்க்கறதுனால அரசு காரியங்கள் அதெல்லாம்
நல்ல விதத்தில் முடியுங்க. ஆனால் உங்கள் ராசியிலேயே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் வக்கரமாகி உட்கார்ந்துருக்கிறாருங்க. எதை தொட்டாலும் தள்ளி தள்ளி போகுது, எங்கே போனாலும் ஏதாவது ஒரு தடங்கள் வருது. நம்ம பேரை சொல்லி 4 பேர் பொழைச்சிக்கிறாங்க, சம்பாதிச்சுட்டு போயிடுறாங்க. ஆனால் நம்மால் எதுவும் செய்ய முடியலையேங்கிற ஆதங்கம் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் நாம் உழைக்கிற உழைப்புக்கு பெருசாக லாபம் வர மாட்டேங்குது, ஏதோ வருது, இதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்கிற மாதிரியான சின்ன சின்ன கசப்புகளும் மனசுக்குள்ளார வருங்க. உத்தியோகத்தில் இன்றைக்கி எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. ஆனால் நல்ல பேர் எதனால் வருது? நேரங்காலம் பார்க்காம நீங்கள் உழைக்கிறதுனால எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. ஆனாலும் இப்படியே போனால் சரி வருமா, குடும்பத்தை கவனிக்க வேண்டாமாங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருக்குங்க. இன்றைய தினம் உங்களுக்கு பக்கபலமாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறார். நீசமானாலும் 2ஆம் இடத்தை பார்த்துட்டு உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பணவரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, கணவன் மனைவிக்குள்ளேயும் நல்ல விதத்தில் ஒரு அன்பு ஆதரவு இருக்குதுங்க. இருந்தாலும் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி வேலை சுமை இருக்கும், திடீர் பயணங்கள் இருக்கும். அதே மாதிரி ஓய்வொழிச்சல் இல்லாமல் உழைக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது, ஜெயிச்சு காட்டுவீங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவு உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களை, விடை தெரிந்து எழுதச் செல்வது தேர்வு, விடை தெரியாமலேயே எழுதி கொண்டிருப்பது வாழ்வு. ஆமாங்க, ஏதோ படித்தோம், எழுதினோம், பாஸ் பண்ணோம், அது பள்ளிக்கூடம் கல்லூரியில். ஆனால் வாழ்க்கையில் விடை என்னன்னே தெரிய மாட்டேங்குது. ஆனாலும் எழுதிக்கொண்டே இருக்க வேண்டியதாக இருக்கேன்னு பல நேரங்களில் புரியாத புதிராக இருக்கக்கூடிய வாழ்க்கையை நினைத்து பிரமிப்பாக பார்த்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு இருக்குதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:23 வரைக்கும் இருக்குதுங்க. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தான் இன்றைக்கி சந்திராஷ்டமம் இருக்குது. அப்படி இருக்கிறதுனால உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் மட்டும் நிதானமாக இன்றைக்கி இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். ஞாபக மறதியால் வண்டி சாவி, கார் சாவி, வீட்டு சாவியை மறந்து வச்சிடக்கூடாது. மொபைல் ஃபோன் எங்கேயாவது வச்சுட்டு அப்புறம் தேடின்னு இருக்காதீங்க. அதே மாதிரி குடும்பத்தோட வெளியிடங்களுக்கு போகிறீங்கன்னா பாதுகாப்பை உறுதி செய்துட்டு போங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் பரவாயில்ல. கூட்டு தொழில் செய்கிறவங்க பங்குதாரர்களை அனுசரித்து போகிறது நல்லதுங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. ஆனாலும் வேலை சுமையும் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. உங்கள் ராசியிலேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால எப்போ பார்த்தாலும் உடம்பு பாடாப்படுத்துது, தலை சுத்தெல்லாம் வருது, எப்போ தான் சரியாக போகுமோன்னு தெரியலையேன்னு சில நேரங்களில் உங்களை நீங்களே வருத்தி கொள்வீங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சூரியன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிரபலங்களும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. எல்லா வகையிலும் செல்வாக்கும் அதிகரிக்குங்க. வியாபார உத்தியோக விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் யோசித்து முடிவெடுக்கிறது நல்லதுங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு காலையில் 9:23 பிறகு அருமையாக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கும் வெற்றி உண்டு. ஆனால் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.